ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சனியோடு சேர்றாரு 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு. ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுகிறீங்க. இப்போ சனியும் செவ்வாயும் சேர்றாங்க. கோபத்துக்கு குறைவு இருக்காது. அவர் 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களை ஈஸியாக டெம்ப் பண்ணி விட்டுடலாம். உங்களை ஈஸியாக தூண்டி விட்டுட்டா போதும், துக்குதுன்னு குதிப்பீங்க. கூட பிறந்தவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள். அதுவும் குறிப்பாக அண்ணன், அக்கா, பெரியப்பா பையன், பெரியம்மா பையன், சித்தப்பா பையன், உங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்தி குடும்பத்துக்கு ஒரு பெரிய கௌரவத்தை சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஆரோக்கியமும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள்
குடும்பத்தில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு மருத்துவ சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ இல்லை இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய கூட குழந்தைங்க இவங்களுடைய ஹெல்த்துக்காக அவங்க ஓவராக படிப்பாங்க, அதனால் வரக்கூடிய ஹெல்த் பாதிப்பு, அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார். அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி வரைக்கும் நீ தான் இந்த தப்புக்கு காரணம், நீ தான் இந்த தப்புக்கு காரணம், ஒன்னால தான் என் குழந்தை இப்படி ஆச்சு, ஒன்னால தான் என் பையன் இப்படி ஆனா அப்படின்னு உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. 19ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருதுனால வாழ்க்கை துறை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஆப்போசிட்டாக அது ஒர்க் ஆகும். நீங்கள் நல்லது நினைப்பீங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் மனைவியோட ஹெல்த்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நட்புகள் ரீதியான உதவிகள் செய்வதில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களை விட வயதில் மூத்தவர்களுக்கு உதவி செஞ்சால் தப்பு இல்லை, உங்களோட வயதில் இளையவர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் பேரில் தப்பு சொல்கிறதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சக பணியாளர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ்னால் தேவையில்லாத சில அரசாங்க ரீதியான இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன் சார், நான் பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும். அவங்களால உங்களுக்கு ஒரு செய்யாத தப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 1 மணி 1 நிமிடம் முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் 3 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல குருவோடு இணைகிறாரு. இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு இருக்கும், ஆனால் அது குடும்பம் சார்ந்ததாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லை உங்கள் கணவனோ மனைவியோ அது மூலமாக கொண்டு வராரு அப்படின்னா அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள். பித்திருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு வாங்க. வயசானவங்களுக்கு பண்ணுங்கள். சன்னியாசிகள் யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது சன்னியாசிகள்னால் முற்றும் துறந்தவர்கள், அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது தேவை இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு எதுவும் இருக்காது, அவங்களுடைய பூஜைக்கு உண்டான பொருள் தேவை இருந்ததுன்னா அந்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சித்தர்களிடமும் சன்னியாசிகளிடமும் ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் புத்துணர்வும் ஏற்படும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக வரப்போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், எந்த மூட நம்பிக்கையில் போகாமல், ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது, நம்மளுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட சாஸ்திர அடிப்படையாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆண்டு முழுவதும். அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறந்து முதல் ஒரு 45 நாட்கள் அஷ்டமத்தில் இருந்தாலும்
ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்து அற்புதமான ஒரு பலனை விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார். ஏன்னா கடகத்துல குரு உச்சம் பெற்று ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பது மிகவும் நல்லது. 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5ஆம் வீட்டான தன்னுடைய வீட்டையும் பார்த்து சனியை திருட்பலம் கொடுத்து சனியின் கோரப்பார்வையை கொஞ்சம் குறைக்கிறார். ஸோ கண்டிப்பாக இந்த உச்சகுரு எப்போ வந்து கடகத்துக்கு வருகிறாரோ அப்போ வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை கொஞ்சம் மனக்குறைகளாகவும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கல்யாணம் காட்சின்னு எதையுமே பார்க்க முடியாமல் அப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய இளம் வயதினராக இருந்தாலும் சரி, காதல் விஷயத்தில் எந்த ஒரு விஷயமும் பார்க்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, உடம்பு உபாதைகள் இருந்து நம்ம மீண்டு வர முடியல, ஒன்றுமே நம்மளை உடம்பு படுத்துது, கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மூத்த குடிமகர்கள், சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு உத்வேகம் பெறக்கூடிய வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சோமோ அது கொஞ்சம் நடக்குதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரோம், சிலதெல்லாம் கைக்கு வருது, கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் வேகமாக தான் போகுமா இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த உச்சகுருவின் பார்வை. இப்போ வாழ்க்கையே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சைக்கிள். ஸோ இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்வேகப்படுற மாதிரியும் கொஞ்சம் மனசு சந்தோஷப்படுற மாதிரியும் கடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் முயற்சிகள் அதிகமாகவும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நட்பை இதுவரை ஒரு மாதிரியான விஷயங்களாகவும் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது இப்போ ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வருகிறது, பரவாயில்ல, இப்போ அது மூலமாக குழந்தைங்களால சில அனுகூலங்கள் நடக்கிறது, நல்ல பேர் வருது, பேரண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரராக தந்தையாராக இருந்தாலும் சரி தாயாராக இருந்தாலும் குழந்தைங்களால சில நல்ல விஷயங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையிற மாதிரியும் கண்டிப்பாக வருகிறது. இது பாருங்க ஒரு பொதுவான ஒரு பலன் தான். குரு சனி ராகு கேது வைத்து இந்த ராகு பாருங்க டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அம்மா தாயாரோட உடல்நிலை சுகம் அது மாதிரி பல விஷயத்துல பல தொந்தரவு பண்ணி கொண்டிருந்த இந்த ராகு கேது கரெக்டாக டிசம்பர் 6 2024 தமிழ் புத்தாண்டு பிறந்த ஒரு 7-8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகும் வருவது அருமை. ஸோ இதுவரை தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இடமா இருக்கட்டும், இடத்துல வரக்கூடிய வில்லங்கம், தாயாரின் உடல்நல கோளாறு, அதே மாதிரி வேலையில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இல்லை, போட்டு ஒரே பாலிட்டிக்ஸாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை, யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறி ஒரு சாதகமான ஒரு அமைப்பு, கொஞ்சம் நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், ஒரு நிம்மதி பெருமூச்சு வாங்குற மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபைலில் நான் மாறிட்டேன்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6 2026 அன்னைக்கு ஆகக்கூடிய அந்த பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபை பிரட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து மாறுகிறது. ஸோ ஒரு பக்கம் குரு நல்லா பாசிட்டிவாக வராரு, ஒரு பக்கம் ராகு கேது நல்ல ஒரு அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 2-3 வருஷமாக பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு அடையக்கூடிய அமைப்பு வந்து ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து அப்படி இந்த ட்ரெண்டை பார்க்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் ஆகிறதும் ஒரு அற்புதமான பயிற்சி ராகு கேது பயிற்சிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த மாதிரி தசாபுக்திகளில் போயிட்டுருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்போ போய்கொண்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, லக்னத்துக்கு சுபகிரகமாக நல்ல ஒரு யோகமான ஒரு தசையாக போயிட்டுருக்கா அல்லது ஒரு மாதிரி சுமாரான தசை போயிட்டுருக்காங்கிறத பொறுத்து இப்போ நான் சொன்ன ஒரு யோகமான பலன்கள் யோகமான தசைகள் போகும்பொழுது இன்னும் யோகமாக இன்னுமே ஒரு படி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பாகவும், இல்லை ஒரு சுமாரான தசை தான் போயிட்டுருக்குங்க சாமி அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தசைகள் வந்து நம்மளுடைய பிராப்தங்கள் நம்மளுடைய பலன்கள் நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அது மூலமாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து நம்ம வரக்கூடிய ஜாதகத்து மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி ஷார்ட் டேர்ம் எப்படி மாதிரி ஒரு ட்ரெண்டு காட்டுது, லாங் டேர்ம் ட்ரெண்டு எப்படி காட்டுது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை போகுது,
திருமண விஷயங்கள் எப்போ நடக்குது, குழந்தை விஷயங்கள் எப்போ நமக்கு பெறக்கூடிய அமைப்புகள் வருது, எது மாதிரி தசைகள் எப்போ வருது, எப்போ வேலை மாறலாம், எது மாதிரி வேலை, நம்ம வந்து எந்த செக்டாரில் போகலாம், அல்லது நம்ம வேலையோட தொழில் நல்லா இருக்குமா, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா, கார்ப்பரேட் லைஃபா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி அமைப்பை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் செலுத்தி அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எளிதில் நம்ம வந்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான அமைப்பில் நீங்கள் போகிறனால எதிர் நீச்சல் போடாமல் போகும்போது நீங்கள் அது பண்ணுறப்பவே உங்களுக்கே தெரியும், என்னடா இதில் போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடக்குது எல்லாமே, அதில் போனால் நமக்கு எல்லாமே அப்டக்கிள்ஸாகவே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி பார்த்தாவே தெரியும். ஏன்னா ஜோதிடம், உண்மையான ஜோதிடம் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கோ அதை நோக்கி போகக்கூடிய அமைப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். ஸோ அது வரும்பொழுது அதுக்காக உடனேவும் நடந்துடாது. எது மாதிரி நேரத்தில் எந்த யோகங்கள் நடக்கிற நேரத்தில் எது கிடைக்கும் அப்படிங்கிறதை தெரிந்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாமே நீங்கள் தவிர்த்து எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள் தெளிவாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்கள், திட்டங்கள், செயல்பாடுகளை நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னடா நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணாலும் வரல, நம்ம திடீர்னு ஒரு தப்பான ஒரு ரேஷ் டெசிஷன் எடுத்துடுறது, அதெல்லாம் எடுக்காமல் நம்மளுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப் இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜில் போயிட்டுருக்கோம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் நமக்கு என்ன ட்ரெண்டு காட்டுது, இஸ் குட் இஸ் எட் டு கம், அல்லது ஒர்ஸ்ட்டு ஓவர் ஆயிடுச்சா, உண்மையில் வர காலம் வந்து வேகமாக போகக்கூடிய காலமா, இடம் மாறக்கூடிய காலமா, நம்மளுடைய வேலையை மாற்றக்கூடிய காலமா, எது மாதிரி விஷயத்தில் போனால் நமக்கு ஜம்முன்னு இருக்குது, எது மாதிரி விஷயத்தில் போனால் நமக்கு வந்து நல்ல பிராப்தங்கள் இருக்குது, எதை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து நீங்கள் அந்த துறையில் அந்த நேரத்தில் அந்த தகுந்த ஒரு வேகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தில் நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நமக்கு என்ன ஒரு மாதிரி பிராப்தங்கள் வருதுங்கிறத எதையுமே வந்து கன்ஃபியூஷனாக பார்க்காம, எதையுமே அஸ்யூம் பண்ணாமல் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம அது மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகும்பொழுது எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வந்து வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை வந்து செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக வந்து இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் வந்து அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் வந்து அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டி, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் வந்து காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் வந்து குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த
ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்கிறோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையானால், குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா, ஒரு இது அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குருவை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்குறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொன்னோம். இப்போ எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய
டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டை போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 17/3/2026 26/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குருவினுடைய வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 17/3/2026 31/3/2026 வரலும் பார்த்தோம்னா ஒரு சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். கடன்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 1/4 30 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் வந்து இது வந்து பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 1/5 26/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். மறைந்த இடத்தில் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் போக வேண்டிய கட்டாயம் வரும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. அது என்ன சார் மறைந்த இடம்? அதாவது இன்சூரன்ஸு, ரேஸு இதெல்லாம் வந்து மறைந்த இடம்னு சொல்லுவோம். ஷேர்ஸு இதெல்லாம் வந்து திடீர்னு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் பணவரவிற்கு எந்த காலகட்டத்திலும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சரி, உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 3 வருது. இதனால் வந்து பார்த்தோம்னா புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா புதுசாக பழசு வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுப விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, அதாவது படிப்பு விஷயமாக வந்து வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். போட்டித் தேர்வுலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் போட்டித் தேர்வில் ரொம்ப முயற்சி பண்ணித்தான் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். அதாவது நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு நாளாக வந்து பதட்டங்கள் அதிகமாக இருக்கும்.
ஷேர் மார்க்கெட்டை அதை தவிர வந்து திடீர் பண வரவுகள்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வந்து உங்களுக்கே தெரியாத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அதிகம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பேச்சில் ரொம்ப இனிமை இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும், எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கும், தூர தேசங்கள் அந்த மாதிரியான பிரயாணங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் குரு வக்ர நிவர்த்தியின் காலகட்டத்தில் இருக்கும். சொந்த ஊர் சொந்த கிராமம்னு சொல்லக்கூடிய, அதாவது மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து குருவுக்கு உண்டான மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காய் வந்து உடைச்சிட்டு வாங்கோ, அதாவது சதுர்த்திக்கு சதுர்த்தி. அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்துறதும், தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு நெய் விளக்கு, ஒரு 3 நெய் விளக்கு ஒரு வியாழக்கிழமையும் போடுறதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருப்புலிவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், தட்சிணாமூர்த்தி டெம்பிள் இருக்குது, தட்சிணாமூர்த்தியினுடைய கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து குருவிற்கு உண்டான அர்ச்சனைகள் நிச்சயமாக செய்து கொள்வது மிகவும் நல்லது. அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.